சாப்பாடு ரைஸ் தான் இருக்குது. இங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம ஊருக்கு ரெஸ்டாரண்ட் இருக்குது, இந்தியன் ரெஸ்டாரண்ட். அங்கே போனால் ஏதாவது இட்லி தோசை சப்பாத்தி ஏதாவது கிடைக்கும். ஸோ நேரம் ஒரு செட்டு பூரி தான் நம்ம ஆர்டர் போட்டிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா 4 ரியாலு. பார்த்தீங்கன்னா டான்கினுக்கு போனாங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு காஃபி வாங்கினாங்க, எனக்கு ஒரு காஃபி வாங்கி தந்துட்டாங்க. இது பார்த்தீங்கன்னா 9 ரியாலு. ஸோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா இந்த கடைக்கு வந்துட்டோம். இங்கே தான் நம்ம மண்பானை வாங்க போகிறோம். 15 ما في مشكلة يلا جي سيل. அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா காலையிலே மதரசா டியூட்டி முடிச்சுட்டு நேராக பார்த்தீங்கன்னா அல் மஜ்லிஸ்ன்னு சொல்லி ஒரு ஹோட்டலுக்கு வந்துட்டாங்க. ஸோ இப்போ அங்கே தான் வெயிட் பண்ணுறோம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 7 மணிக்கு மதரசா போனது. அப்புறம் மணி இப்போ 11 மணி. இந்த ஹோட்டலுக்கு வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3 மணி நேரம் ஆகுது. காலைல பார்த்தீங்கன்னா எப்போதும் டியூட்டி முடிச்சுட்டு ரூமில் போய் சாப்பிட டைம் இருக்கும். இன்றைக்கி அந்த டைமும் இல்லை. ஸோ எப்போது இந்த மாதிரி காலையிலே டியூட்டி வந்தால் சாப்பாடு வாங்கி தருவாங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒன்றும் வாங்கி தரல. நீ சாப்பிட்டுக்கோன்னு சொல்லவும் இல்லை. சரி நம்மளாவது போய் ஏதாவது ஒரு சாண்ட்விச் ஏதாவது வாங்கி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இப்போ போக போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ரைஸு அப்புறம் எல்லாமே உண்டு. சாண்ட்விச் இருக்கான்னு தெரில, நம்ம தான் போய் வாங்கணும். சவுதியில் பார்த்தீங்கன்னா 11 மணி. இப்போ பார்த்தீங்கன்னா செம்ம குளிர். ஸோ நான் ஜாக்கெட் போட்டு தான் இருக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த குளிர் டயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த உதடெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரியா வறண்டு போய் புண்ணு அந்த மாதிரி காந்த மாதிரி ஆயிடுது. ஸோ அந்த அளவு குளிர் அடிக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே உள்ளே போயிட்டு ஏதாவது சாப்பிட்லாம். ஏன்னா மதரசா முடிய எப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 மணி ஆயிரும். இப்போவே 11 மணி ஆயிடுச்சு. நேராக மதரசாவுக்கு போயிட்டு ரூமுக்கு போய் 1:30 ஆயிரும். அப்போ மதியானம் சாப்பிட முடியும். பசி வேறு பயங்கரமாக இருக்குது. சரி உள்ளே போயிட்டு ஏதாவது வாங்கி சாப்பிட்லாம். சரி உள்ளே போய் எனக்கு சாண்ட்விச் ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ வண்டி ஆஃப் பண்ணிவிட்டு நேராக உள்ளே போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நேராக ஹோட்டலுக்குள்ளே வந்துவிட்டோம். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா டேக்அவே பார்சல் மாத்திரம் வாங்கிட்டு போனோம் ஆர்டர் பண்ணி. அதுவே மேலே பார்த்தீங்கன்னா உட்காந்து சாப்பிட்ற மாதிரி மேலே எல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மத்தியான சாப்பாட்டுக்கு ரைஸு இந்த மாதிரி தான் இருக்குது. காலையில் பார்த்தீங்கன்னா தம்மீஸு ஃபூல் இந்த மாதிரி இருக்குதுன்னு சொன்னாங்க. சரி நான் சாண்ட்விட்சு அப்புறம் ஷவர்மா ஏதாவது தான் சாப்பிட்லான்னு பார்த்தேன். ஸோ அது இங்கே கிடைக்கல. உள்ளே போய் பார்த்தோம். உள்ளே பார்த்தீங்கன்னா ஒன்லி பார்த்தீங்கன்னா அரபி ஃபுட்டு தான் இருக்குது. ப்ரைஸு பார்த்தீங்கன்னா 30 ரியாலுக்கு மேலே, நம்மளுக்கு ஒரு 600 வரும். சரி வேறு வழியே இல்லை, மேடத்துக்கு கால் பண்ணேன். ஸோ கால் பண்ணி கேட்டு மேடம் சாப்பிடல, பக்கத்தில் போய் ஏதாவது சாப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டேன். சரி போயிட்டு சீக்கிரம் வான்னு இருக்காங்க. மதரசா வேறு போகணும். ஏன்னா இங்கேருந்து டேரெக்டாக மதரசா போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ போயிட்டு நேராக பக்கத்தில் ஏதாவது ஷவர்மா கடை இருந்தால் ஒரு ஷவர்மா வாங்கிட்டு வரணும். ஒரு ஷவர்மா மட்டும் வாங்கினாலே போதும், வேறு எதுவுமே வேணாம். இப்போ போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ரோட்டில் டிராஃபிக் இல்லைன்னா கொஞ்சம் சீக்கிரமாக போயிட்டு வந்துடலாம். டிராஃபிக் இருந்தால் லேட் ஆகும் திரும்ப வர்றதுக்கு. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஷவர்மா கடை எதுவுமே இல்லை. ஒரு 4 கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம ஊருக்கு ரெஸ்டாரண்ட் இருக்குது, இந்தியன் ரெஸ்டாரண்ட். அங்கே போனால் ஏதாவது இட்லி தோசை சப்பாத்தி ஏதாவது கிடைக்கும். ஸோ நேராக வண்டி எடுத்து நாங்கள் கிளம்பிட்டேன். பெர்மிஷன் கேட்டுட்டேன், அதனால் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் லேட்டானாலும் நம்ம கால் பண்ணி சொல்லிக்கலாம். ஸோ இதுவே கேட்காம போனால் பிரச்சனை. நான் எங்கேயா போய் சாப்பிட்றதுக்கே கால் வரும் வண்டியை ஸ்டார்ட் பண்ண சொல்லி. அதனால் கேட்டேன். மதரசா போகணும், அதனால் கொஞ்சம் சீக்கிரம் வந்துருந்தாங்க. பார்க்கலாம். போயிட்டு அப்படியே பார்சல் வாங்கிட்டு தான் வரணும். டைம் ஏன்னா இருந்து சாப்பிட்ற டைம்லாம் கிடையாது. மணி இப்போயே 11 மணி ஆயிடுச்சு. இப்போது எப்படி ஒரு 1/4 மணி நேரத்தில் வெளியே வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் அது மட்டும் போய் சாப்பாடு வாங்கிட்டு வரணும். இந்த ரோட்டு கூடி ஆப்போசிட்டில் கிராஸ் பண்ணி போகணும். என்ன தெரியல, இந்த ரோட்டை லாக் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ நம்ம போகிற இடத்த தான் இப்போ லாக் பண்ணி வைக்கிறாங்க. இங்கே பாருங்கள், யூட்டர்ன் அடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். யூட்டர்ன்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டாங்க இந்த ரோட்டில். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு ஹோட்டலுக்கு வந்துவிட்டோம். ஸோ உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா எல்லாம் தமிழ் தான் பேசுகிறாங்க. இப்போ தான் நம்ம ஊர் எனக்கா இருக்குது, நம்ம ஊர் சவுண்டெல்லாம் கேட்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காலைல சப்பாத்தி எதுவும் இல்லை, தோசை அதுக்கப்புறம் பொங்கல் அதுக்கப்புறம் பூரி இருக்குன்னாங்க. ஸோ ஒரு செட்டு பூரி கிழங்கோடு ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது பார்த்தீங்கன்னா 4 ரியாலு. 2 பூரி தருவாங்க, அப்புறம் கிழங்கு சட்னி மட்டும் தருவாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா மதரசா முடிஞ்சுது. இப்போ தான் பார்த்தீங்கன்னா மதரசா முடிஞ்சுது. நேராக ஹோட்டல்லேருந்து டேரெக்டாக மதரசாவுக்கு போயிட்டாங்க. ஸோ மதரசாவில் போயிட்டு அப்படியே நேராக வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டில் இறக்கி விட்டு பார்த்தீங்கன்னா வர வழியிலே டான்கின்ஸுக்கு போனாங்க. டான்கின்ஸில் போய் காஃபி வாங்க வச்சுருந்தாங்க, காஃபி வாங்கி கொடுத்தேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட் போயிட்டு வர சொல்லிட்டாங்க. இப்போ வீட்டுக்கு வந்து திங்ஸ் எல்லாத்தையும் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கிட்டு மறுபடியும் வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன். ஸோ நான் சாப்பிட்டு முடிச்சு வெளியே வரேன். கரெக்டாக மேலே கால் பண்ணிட்டாங்க, வண்டியை ஸ்டார்ட் பண்ணு. ஏன்னா வண்டியை ஸ்டார்ட் பண்ணி சொன்ன உடனே வண்டியை ஸ்டார்ட் பண்ணணும். நான் சொன்னேன் ஹோட்டலில் இருக்கேன், 5 நிமிஷம் வந்துடும் சொன்னேன். ஸோ நான் பக்கத்தில் போனனால தப்பிச்சேன், சீக்கிரம் வந்துட்டேன். இதுவே கொஞ்சம் தூரமாக போயிருந்தேன்னா மாட்டிக்கிட்டு இருப்பேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டு பக்கத்தில் வந்துவிட்டோம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ரூமுக்கு வந்துவிட்டோம். இப்போ தான் வந்தோம், டியூட்டி முடிச்சு மணி 1:30. ஸோ வரும்போது பார்த்தீங்கன்னா டான்கினுக்கு போனாங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு காஃபி வாங்கினாங்க, எனக்கு ஒரு காஃபி வாங்கி தந்துட்டாங்க. இது பார்த்தீங்கன்னா 9 ரியாலு. ஸோ இந்த குளிர் வந்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா நமக்கும் இந்த மாதிரி காஃபி
அப்புறம் குளிர் டயத்தில் ஏதாவது சாப்பாடு வாங்கினா தந்துடுவாங்க. பட் இன்றைக்கி தான் என்னன்னு தெரியல, காலைல சாப்பாடு வாங்கி தரல. நான் சாப்பிட போகிறேன்னு சொன்னோன்னே மேடம் திட்டினாங்க, நீ வரும்போதே ஏன் சொல்லலை சாப்பிட்லன்னு, ஏன்னா அங்கேயே வாங்கி தந்துருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி நான் போயிட்டு பக்கத்தில் போய் சாப்பிட்டு வந்துட்டேன். ஸோ அவ்வளோதான், டியூட்டி முடிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் தான். இப்போ இந்த திங்ஸ்லாம் போய் உள்ளே போய் எடுத்து வச்சா போதும், அவ்வளோ. மேடம் பார்த்தீங்கன்னா வண்டியை ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டாங்க. இப்போ மேடம் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் போகிறாங்க. ஆஃபீஸில் மேடத்தை இறக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு சமைக்கிறதுக்கு ரூமில் எதுவுமே இல்லை. அப்போ கொஞ்சம் சாமான் வாங்கணும். பார்த்தீங்கன்னா குளிர் செம்மையாக அடிக்குது, கையில் அப்படியே ஜில்லுன்னு இருக்குது. அதனால சொட்டு போட்டேன். காலையிலையும் குளிர் அடிக்க தான் செய்யுது. இப்போ 2-3 நாளாக பார்த்தீங்கன்னா சவுதியில் சரியாக குளிர் அடிக்குது. அப்புறம் நைட்டு சாப்பிட ரூமில் எதுவுமே இல்லை. ஒரு தமிழ்நாடு ஹோட்டல் இருக்குது பக்கத்தில், அங்கே போயிட்டு சப்பாத்தி எதாவது வாங்கிட்டு வரணும். ஸோ இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம டியூட்டி கிளம்பிடலாம். மணி பார்த்தீங்கன்னா இப்போ தான் மகரிப் தொழுகை முடிஞ்சு கரெக்டாக மணி 6:10 ஆகுது. எப்படி இருட்டுச்சு பாருங்கள் 6:10க்கு. ஸோ வண்டியை போய் எடுத்துகிட்டு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 5 நிமிஷத்தில் மேடம் வந்துடுவாங்க. அப்போ அப்படியே கிளம்பிடலாம். ஸோ கூலிங் வந்ததுனால பார்த்திங்கன்னா வண்டி கழுகி எப்படி ஒரு வாரம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த குளிர் டயத்தில் பார்த்திங்கன்னா வண்டி கழுகவே முடியலை, அந்தளவு குளிர் அடிக்குது. இப்போ பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்துடுவாங்க மேடம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இப்போ 2-3 நாளாக சரியாக குளிர்னால் பார்த்திங்கன்னா தண்ணியை தொட முடியல, அப்படியே கையெல்லாம் ஐஸ் ஆகிடுது, அந்தளவு குளிர் அடிக்குது. அதனால் பார்த்திங்கன்னா வண்டியும் கழுகவே இல்லை, குளிர் ரொம்ப அடிக்கனால. ஸோ காலையில் ஒரு 11 மணி 12 மணிக்கு கழுகலாம். ஸோ அந்த டைமில் கொஞ்சம் வெயில் இருக்கும், அந்த டைத்தில் எனக்கு மரசாக இருக்கனால காலையிலையும் கழுக முடியல. நாளைக்கு எப்படியா பார்த்தீங்கன்னா வண்டியை கழுவணும். இப்போ மேடம் வந்துடுவாங்க. மேடத்தை ஆஃபீஸில் இறக்கி விட்டு லுலு மால் போகணும். ஆஃபீஸுக்கு போகிற வழியே பார்த்தீங்கன்னா பீஸா கடைக்கு வந்தாச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 பீஸா ஆர்டர் போட்டு அதுக்கப்புறம் 7-Upம் ஆர்டர் போட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ 10 நிமிஷம் ஆகும்னு சொன்னாங்க. இப்போ 10 நிமிஷம் கழிச்சு அதையும் வாங்கிட்டு அப்புறம் நேராக பார்த்தீங்கன்னா மேடத்தை ஆஃபீஸில் இறக்கி விட்டு பீஸாயும் கொடுத்துட்டு கிளம்பிடணும். ஸோ ஆஃபீஸுக்கு வந்துவிட்டோம். ஆஃபீஸில் இறக்கி விட்டு பார்த்தீங்கன்னா மேடத்தை இறக்கி விட்டாச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மேடம் எப்போதும் வீட்டுக்கு போக சொல்லிடுவாங்க, இன்றைக்கி வேணான்னு சொல்லிட்டாங்க. 1/2 ஹவரில் வந்துடுவேன், வேலை இருக்குது, வெளியே போகிறேன். ஸோ அதனால் 1/2 ஹவர் மட்டும் நீ வெயிட் பண்ணிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கிடைக்கிது 1/2 ஹவரில் லுலு மாலில் போய் நமக்கு நாளைக்கு சமைக்க சாமான் மட்டும் வாங்கிட்டு வரணும். ஸோ வண்டி எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா நேராக லுலு கிளம்பிடலாம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எப்போதும் வீட்டுக்கு போக சொல்லிடுவாங்க, இன்றைக்கி வந்து டியூட்டி இருக்கனால இருக்க சொல்லிட்டாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நேற்றும் அப்படி தான் சரியாக குளிர். இங்கேருந்து லுலு மால் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1 கிலோமீட்டர் கூட கிடையாது. இப்போ இந்த சிக்னல் தாண்டினோடனே ஒரு சின்ன சிக்னல் இருக்குது, அதில் யூட்டன் அடித்து வெளியே பார்க் பண்ணிவிட்டு மீன் மட்டும் வாங்கிட்டு வரணும். ஸோ மீன் மட்டும் வாங்கினா போதும், அப்படி இல்லைனா மட்டன் எதாவது வாங்கணும். லுலு மாலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆஃபர் போட்டிருப்பாங்களான்னு தெரியல. ஆப்போசிட்டில் தெரிஞ்சது தான் லுலு மால். ஸோ நான் அங்கே போகலை, ஏன்னா அந்த சிக்னலை தாண்டி போயிட பார்க்கிங் கிடைக்காது அங்கே. ஸோ உள்ளே வந்து பார்க்கிங் கிடைக்க கொஞ்சம் கஷ்டம். அதனால் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒரு ஃப்ரீ பார்க்கிங் இருக்குது. ஸோ அங்கே தான் வந்து வண்டியை பார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே பார்க் பண்ணிட்டேன்னா ஒரு 100 மீட்டர் நடந்து போய் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போயில பார்த்தீங்கன்னா ஈஸியாக வண்டி எடுத்துகிட்டு போயிடலாம். ஏன்னா 1/2 ஹவர் தான் மேடம் வந்துடும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 1/2 ஹவர் நான் தான் போய் கால் பண்ணணும். இப்போ வண்டியை பார்க் பண்ணியாச்சு. பார்க் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பக்கம் தான், நடந்தே போயிடலாம். ஒரு 100 மீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன் லுலு மால். வண்டி லாக் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா லுலு மாலில் போயிட்டு மீன் மட்டும் வாங்கிட்டு வந்துடலாம். ஸோ ஆப்போசிட்டில் தெரிஞ்சது தான் லுலு மால். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 100 மீட்டர் தான் நடந்து போகணும், நடந்து போய் வாங்கிட்டு வந்துடலாம். ஸோ லுலு மாலுக்கு லெஃப்ட் சைடு தெரியுது இந்த கடை பார்த்தீங்கன்னா 5 ரியால் கடை. 5 ரியாலுக்கும் இருக்குது திங்ஸு, அதுக்கப்புறம் 11 ரியாலுக்கும் இருக்குது. இங்கே செப்பல்ஸு, ஷர்ட்டு, ஷார்ட்ஸு எல்லாமே உண்டு 5 ரியாலுக்கு. நான் மந்த்லி ஒருக்கா லுலு மாலுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா இங்கேயே வந்து கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணுவேன். திங்ஸும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் இங்கே கடையில். இப்போது நேராக லுலு மாலுக்குள்ளே வந்துவிட்டோம். ஸோ கூட்டம் பார்த்தீங்கன்னா அந்தளவு இல்லை, நார்மலாக தான் இருக்குது. போனோன்னா ஸ்ட்ரைட்டாக போயிட்டு மீன் தான் வாங்குகிறோம். ஏன்னா மீன் வெட்டி வாங்கலை, நார்மல் குட்டி குட்டி மீனாக இருக்கும், அயில மீன். ஸோ அந்த மீன் தான் வாங்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா வெட்டி தர மாட்டாங்க. கொஞ்சம் ஒரு 20 ரியாலுக்கு ப்ரைஸ் அதிகமாக இருக்கும்ல, 20 ரியாலுக்கு மேலே மீன் வாங்கினா கட் பண்ணி தருவாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா 1/2 ஹவர் வெயிட் பண்ணணும். நான் இப்போ மேடத்தை இறக்கி விட்ருக்கனால வெயிட் பண்ணிக்கலாம் இருக்க முடியாது. அதனால் நேராக பார்த்திங்கன்னா உள்ளே வந்துட்டேன். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா செம்ம கூட்டம் மீன் வாங்குற இடத்துல. ஸோ இந்த மீன் பார்த்திங்கன்னா 1 கிலோ 5 ரியாலுக்கு போட்டிருந்தாங்க, மதிய மீன் சொன்னாங்க. ஸோ அதுவே இருக்கட்டும் சொல்லி ஒரு 2 கிலோ மீனை வாங்கிட்டு, ஸோ நண்டெல்லாம் பார்த்திங்கன்னா 6 ரியாலுக்கு ஆஃபர் இருந்துச்சு. ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்துவிட்டோம் லுலு மாலில் போய் திங்ஸை. ஸோ கூட்டம் சரியான கூட்டம் லுலு மாலில். கரெக்டாக 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஆகுது, இன்னும் மேலே கால் பண்ணலை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே போய் வெயிட் பண்ணணும். ஸோ மீன் வாங்கிட்டு வந்தேன், ஸ்மெல் வந்துடுமோ பயமாக இருக்குது. ஏன்னா சீக்கிரம் வீட்டுக்கு போனால் பிரச்சனை இல்லை, வீட்டுக்கு லேட்டாக போனால் டியூட்டி வந்தாலும் வண்டியில் வச்சுருந்தா ஸ்மெல் வந்துடும், அந்த பயம் வேறு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நேராக ஆஃபீஸ் தான் போய்கிட்டு இருக்கோம். போகிற வழியே பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டை நான் பாதி தூரம் வர சொல்லி வெயிட் பண்ண சொன்னேன். ஸோ அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா நேராக மீனையும் அப்புறம் கொஞ்சம் சிக்கனும் வாங்கியிருந்தோம். ஸோ அதையும் கொடுத்துட்டு போயிடலான்னு சொல்லி தான் போய்கிட்டு இருக்கேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா நமக்கு டியூட்டி வரும், ஏன்னா வண்டியில் ரொம்ப நேரம் வைக்க முடியாது மீனை, ஒரு 1 ஹவர் வச்சுக்கலாம். ஸோ ஐஸ் போட்டு தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸ்மெல் வந்துடும், ஸ்மெல் வந்துச்சுன்னா இப்போ நம்ம மேடம் ஏதாவது திட்டுவாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா போகிற வழியிலே போயிட்டு என் ஃப்ரெண்டுகிட்ட மீனை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னொரு டியூட்டி வந்துருச்சு, அங்கே தான் போக போகிறேன்.
ஃப்ரெண்டுட்ட மீன குடுத்துட்டு நேரா பார்த்தீங்கன்னா, இன்னொரு டியூட்டி மேடம் வந்து ஜோன் 1ன்னு சொல்லி ஒரு கடைக்கு போ சொல்ட்டாங்க. ஸோ இந்த கடை தான். நேத்தும் இங்க தான் டியூட்டி வந்திருந்தேன். ஒரு சாமான் பார்த்து வாங்காம போயிட்டாங்க போலப்போ. ஸோ என்ன போய் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாங்க. ஸோ நேரா பார்த்தீங்கன்னா, ஜோன் 1க்கு வந்துட்டேன். ஸோ இதான் அந்த ஜோன் 1 மாலு. இங்க தான் பார்த்தீங்கன்னா, நேத்து மேடம் திங்ஸ் ஒன்று வந்திருந்தாங்க. இந்த கடைக்கு பேர் பார்த்தீங்கன்னா ஜோன் 1. இப்போ வாட்ஸ்அப்பில் எனக்கு அனுப்பியிருக்காங்க. ஸோ என்ன வாங்கணும்னு சொல்லி. இப்போ அதை வாங்கிட்டு அப்புறம் அப்படியே ஆஃபீஸுக்கு போயிடணும். ஆஃபீஸில் போய் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மேடம் எங்கேயோ வெளியே போவாங்க. இந்த ஜோன் 1 கடையிலேயும் பார்த்தீங்கன்னா, தெரியுது கண்ணாடி கிளாஸு, அதுக்கப்புறம் டீ குடிக்கிற கிளாஸு எல்லாமே ரூ. 5 தான். இங்கே கீழே உள்ள திங்ஸ் எல்லாமே ரூ. 5. அப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் விலை அதிகமாக இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே வந்ததுமே நான் அவங்கள்ட்ட கால் பண்ணி கொடுக்க சொல்லியிருந்தாங்க மேடம். சரி கால் பண்ணி கொடுக்குறான்னு சொல்லி, கொஞ்ச நேரம் சுற்றி பார்த்துக்கலாம்னு சொல்லி நேரா வந்தேன். திங்ஸ் பார்த்தீங்கன்னா, ரூ. 5க்கு நிறைய திங்ஸ் வச்சுருந்தாங்க. சோப்பு பொடி, அப்புறம் சோப்பு, அப்புறம் வீட்டுக்கு யூஸ் பண்ணுற சின்ன சின்ன திங்ஸ் எல்லாமே இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நேரம் பார்த்தேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மேடமும் கால் பண்ணிட்டாங்க. நான் அவங்கள்ட்ட போய் பார்த்தீங்கன்னா, கால் பண்ணி கொடுத்தேன். ஸோ அவங்க பேசினாங்க. பேசி முடிச்சது பார்த்தீங்கன்னா, கிளாஸ் தான் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாங்க. கிளாஸ் பார்த்தீங்கன்னா, மண்ணில் செஞ்ச கிளாஸு. நம்ம ஊரில் மண்ணில் பானைலாம் செய்வாங்கள்ல, அந்த மாதிரி எங்கள் குட்டி குட்டி கிளாஸாக இருந்துச்சு. ரூ. 3க்கும் இருந்துச்சு, ரூ. 5க்கும் இருந்துச்சு. இது ரூ. 3லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரூ. 60 வரும்னு நினைக்கிறேன். ஸோ ரூ. 62 என்னமோ வரும். இது பார்த்தீங்கன்னா ஒரு 15 கிளாஸும் ரூ. 5க்கு இருக்குது. அதுவும் வாங்கிட்டு வர சொன்னாங்க. سجلي 20 أبا 20 15 ما في مشكلة يلا جي سيل 20 سيل 20 மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 20 கிளாஸ் வாங்கியிருக்கோம். ஸோ அதுக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா பில் போட்டு கிளம்பிடலாம். இதெல்லாம் சேர்த்து ரூ. 75 அல்லது ரூ. 80 வரும்னு நினைக்கிறேன். இல்லை சின்ன கிளாஸு 15 கிளாஸு ஒரு கிளாஸ் ரூ. 3 ₹62 வரும். அதுக்கப்புறம் பெரிய கிளாஸ் பார்த்தீங்கன்னா ₹6 ஒரு கிளாஸ் ₹120 வரும்னு நினைக்கிறேன். மொத்தம் 20 கிளாஸு. பார்த்தீங்கன்னா கார்டு தந்துருந்தாங்க என்கிட்ட. ஸோ அதை பில்லை போட்டு அப்படியே கிளம்பிட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதை கொண்டு போய் ஆஃபீஸில் கொண்டு போய் கொடுக்கணும். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வேறு டியூட்டி வருமா அல்லது அங்கே ஆஃபீஸில் வெயிட் பண்ணிவிட்டு 10:30க்கு நம்ம எப்போதும் போல் வீட்டுக்கு போயிடுவோமான்னு தெரில. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்துகிட்டு நேராக பார்த்தீங்கன்னா ஆஃபீஸுக்கு கிளம்பிடுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபைனலி திங்ஸை வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ என்ன வாங்கிட்டு வந்தோம் பார்த்தீங்கன்னா கிளாஸ் தான் வாங்க போனோம். கிளாஸ் பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ மண் கிளாஸு நம்ம வெயிலுக்குலாம் தண்ணி குடிப்போமே மண்ணில் இருக்குமே கிளாஸு மண்பானெல்லாம் செய்வாங்களே அப்படி செஞ்சுருக்காங்க. ஸோ அதான் ஒரு 20 கிளாஸ் வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க. நாங்கள் வந்தோடனே அவங்களுக்கு கால் பண்ணி கொடுத்தேன். ஸோ அவங்க எல்லாமே எடுத்து வந்துட்டாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதை கொண்டு போய் அப்படியே ஆஃபீஸில் கொண்டு போய் கொடுக்கணும். நேற்று பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்தேன். ஜோன் 1 இந்த கடை பேர். ஸோ இங்கே வந்துட்டு டியூட்டி நைட்டு வந்திருந்தேன். ஸோ வந்துட்டு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா என்ன ஹரம் பிளாஸான்னு ஒரு கடை இருக்குது, துணி கடை. ஸோ அங்கே வீட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு சமையல் பண்ணுறவங்களுக்கு ட்ரெஸ் எடுக்க வந்தாங்க லேடிஸுக்கு. ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே எனக்கு ஒரு சொட்டு எடுத்துட்டாங்க குளிர் ஸ்டார்ட் ஆன உடனே. இப்போ நேற்று அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நைட்டுக்கு இந்த குளிர் டயத்தில் வந்து நைட்டுக்கு ட்ரெஸ்ஸு போடுவோம். ஃபேண்டும் ட்ராக்கும் அப்புறம் டிஷர்ட்டு ஃபுல் அண்ட் டிஷர்ட்டும். ஸோ அது ஒன்று எடுத்து வந்தாங்க. அது பார்த்தீங்கன்னா ₹55 நம்மளுக்கு ஒரு ₹1100 ₹150 வரும்னு நினைக்கிறேன். ஸோ அதுவும் நேற்று எடுத்துருந்தாங்க. அவங்களுக்கு எடுக்கல எனக்கு ஒன்று சேர்த்து எடுத்துருந்தாங்க.